களையம் வாங்கிட்டு வந்த வீடியோல பார்ட் 2 பார்க்கலாமா? என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பனை மரத்துல களையம் கட்டுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்த களையத்தை எல்லாமே மொத்தமா கீழே எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த களையத்துல வந்து எவ்வளவு தண்ணி பிடிக்குதோ அவ்வளவு தண்ணி ஃபுல்லா ஊத்தி வச்சிடணும். அந்த களையத்துக்குள்ள தண்ணி ஊத்தி வச்ச உடனே அப்படி சுறுசுறுன்னு சவுண்ட் கேட்கும். களையம் அப்படி தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணும் உள்ள உரி. எதுக்காக அந்த களையத்துல தண்ணி ஃபுல்லா ஊத்தி வைக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பதான் நம்ம பாலையில கொண்டு கெட்டும் போது அந்த பாலை வந்து பயணி போடும் போது அந்த பயணியை வந்து களையம் உரியாது. அந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம வந்து தண்ணி ஊத்தி வைக்கிறது. எத்தனை களையம் தேவைப்படுதோ அத்தனை களையத்தை மட்டும் தண்ணியை கீழே ஊத்திட்டு அதுக்கு தேவையான களையம் கண்ணியை போட்டு கெட்டி எடுத்த பிறகு நமக்கு சுண்ணாம்பு பதநீர் வேணும்னா சுண்ணாம்பு தடவை எடுத்து போகணும். இல்ல அப்படின்னா சுண்ணாம்பு தடவாம எடுத்து கொண்டு போகணும். அந்த களையத்துல தண்ணி ஊத்தி நம்ம ஊற வைக்கல அப்படின்னா பயணி வந்து அதுல வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் அதுல தங்கும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் களையமா கொண்டு கட்டாதுங்க. கட்டினா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். என்னடா நம்ம களையம் கட்டி பயணியே போட முடியுங்கன்னு நினைப்பீங்க. ஆனா களையம் வந்து அவ்வளோத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரியும். தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ. மக்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களை மறக்காம நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.